சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. எம்எல்ஏவாக இருப்பதால் வழக்கு விசாரணையில் தலையிட வாய்ப்பிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில் மனு. 5 நாள் பயணமாக கொடைக்கானலுக்கு புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குடும்பத்தினருடன் தனி விமானம் மூலம் பயணம். பாஜகவில் இணைந்தவர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்கு எதுவும் ரத்தாகவில்லை. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு நியூஸ் 18 நேர்காணலில் பிரதமர் மோடி விளக்கம். ஏற்கனவே உள்ள விதிகள் மற்றும் நடைமுறைகளின்படியே கர்நாடகாவுக்கு வறட்சி நிவாரண நிதி. நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். நியூஸ் 18க்கு பிரதமர் மோடி அளித்துள்ள பிரத்யேக நேர்காணல் மெகா எக்ஸ்க்ளூசிவாக இன்று இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. காங்கிரஸ் மீது குறை கூற முடியாததால் மக்களை குழப்ப அபாண்ட குற்றச்சாட்டுகளை கூறுகிறார் பிரதமர் மோடி. நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் வார் ரூம் தலைவர் சசிகாந்த் செந்தில் கருத்து. இதெல்லாம் வெரிஃபைபிள் ஃபேக்ட்ஸ். மேனிஃபெஸ்டோல அப்படி சொல்லியிருக்கா இல்லையான்னு ஈஸியா வெரிஃபை பண்ணலாம். அப்படி வெரிஃபை பண்ணக்கூடிய ஃபேக்டே அவரு அபாண்டமாக ஒரு மேடையிலிருந்து ஒரு பிரதம மந்திரியின் கூட பார்க்காம அவரு பேசுறாருன்னா, இந்த மாதிரி பொதுப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்களை அவரு கண்ண மூடிட்டு சொல்லுவாரு. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்திலும் சிசிடிவி கேமரா பழுது. மாவட்ட ஆட்சியர் ராஜ்கோபால் சுன்கரா நேரில் ஆய்வு. உதகையில் இவிஎம்கள் பாதுகாக்கப்படும் ஸ்ட்ராங் ரூமில் எந்த பாதுகாப்பு குறைபாடும் இல்லை. சிசிடிவி கேமராக்கள் 26 நிமிடங்கள் செயலிழந்தது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி விளக்கம். ஓவர் ஹீட்டிங்னாலும் வென்டிலேஷனாலும் ஒரு ட்ரிப்பாய் சிசிடிவியே ஒர்க் ஆகல. 20 மினிட்ஸ் 6:17 இருந்து ஆரம்பிச்சு 6:43 வரைக்கும் ஒர்க் ஆகல. நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் தொடர்பான வழக்கின் விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி சசிதரன் நியமனம். காவல்துறையில் இருந்து வழக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிசிஐடி முடிவு. தமிழ்நாட்டில் 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெப்பநிலை பதிவு. நாளை மறுதினம் வரை உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் உதகையில் வரலாறு காணாத வகையில் 84.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. 38 ஆண்டுகளுக்கு முந்தைய உச்சபட்ச வெப்பநிலையையும் முறியடித்தது. அனைத்து மாணவர்களும் பயன்பெறும் வகையில் கோடைக்கால பயிற்சி முகாமிற்கு நியாயமான கட்டணம் நிர்ணயிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு அரசு விளக்கம். சென்னை ஆவடியில் சித்த மருத்துவரும் அவரது மனைவியும் வெட்டி படுகொலை. பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் அடிப்படையில் ஒருவரை கைது செய்து காவல்துறை விசாரணை. பாலியல் தொல்லை வழக்கில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ். தண்டனையை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த நிலையில் மனு. மதுரை ஒத்தக்கடை பகுதியில் போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த வலியுறுத்தல். அனைத்து கட்சிகள் சார்பில் கடையடைப்பு போராட்டம். வெள்ளியங்கிரி மலையில் ஏறிய திருவள்ளூரைச் சேர்ந்தவர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பு. கடந்த 2 மாதங்களில் 9 பேர் உயிரிழந்த சோகம். ஐதராபாத்திற்கு எதிரான ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் 78 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அபார வெற்றி. புள்ளிப்பட்டியலிலும் 3வது இடத்திற்கு முன்னேறி அசத்தல். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள்.
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் மே 6ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றமானது ஒத்திவைத்து உத்தரவை பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை சார்பாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு பதில் மனு எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த பதில் மனு மீதான செந்தில் பாலாஜியினுடைய பதிலை தாக்கல் செய்வதற்கான ஒரு கால அவகாசத்தை வழங்கி வழக்கு விசாரணையை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது ஒத்திவைத்து உத்தரவை பிறப்பித்துள்ளது. செந்தில் பாலாஜி கடந்த 20 நாட்களுக்கு மேலாக சிறையில் உள்ளார் எனவும் அதனை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் இன்று விசாரணையின் பொழுது வாதமாக முன்வைத்தார். அமலாக்கத்துறையினுடைய அந்த பதில் மீதான ஒரு கவுண்டர் அபிடவிட்டை பதில் செய்வதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்து வழக்கினுடைய விசாரணை என்பது தற்பொழுது மே 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா. மதுரை ஒத்தக்கடையில் போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த வலியுறுத்தி இன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. ஒத்தக்கடை ஐயப்பன் நகர் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி இரவு மதுபோதையில் இருந்த 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அவ்வழியாக சென்றவர்களை தாக்கினர். இதை பார்த்த அங்கிருந்த கடை உரிமையாளர் ஒருவர் இளைஞர்களை தட்டி கேட்டார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் கடை உரிமையாளரை தாக்கியதோடு கடையில் இருந்த பொருட்களையும் அடித்து நொறுக்கினர். இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியான நிலையில் 3 கைது செய்துள்ள போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஒத்தக்கடை பகுதியில் அதிக அளவு போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அதனை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் அனைத்து கட்சி சார்பில் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலை ஏறிய திருவள்ளூரைச் சேர்ந்த நபர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 46 வயதான புண்ணியக்கோடி என்பவர் தனது நண்பர்களுடன் வெள்ளியங்கிரி மலையில் ஏறியுள்ளார். முதல் மலை ஏறும்போதே மூச்சுத்திணறல் காரணமாக மயங்கி விழுந்த புண்ணியக்கோடியை மீட்ட வனத்துறையினர் அவரை பூலுவப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு வனத்துறையினர் அனுப்பி வைத்தனர். எனினும் அவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். முதற்கட்ட விசாரணையில் மலையேறிய போது மூச்சுத்திணறல் ஏற்பட்டு புண்ணியக்கோடி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த ஆண்டில் மட்டும் வெள்ளியங்கிரி மலையில் ஏறிய போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியை குறை கூறுவதற்கு எதுவும் இல்லாததால் மக்களை குழப்பும் வகையில் பிரதமர் மோடி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக காங்கிரஸ் வார் ரூம் தலைவர் சசிகாந்த் செந்தில் விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் வழக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மோடி காங்கிரஸ் குறித்த நிறைய விமர்சனங்களை முன்வைக்கும் போது மிக முக்கியமாக நேற்றைக்கு நெட்வொர்க் 18க்கு கொடுத்த ஒரு பேட்டியில அம்பேத்கர் வகுத்த விஷயங்களை மீறக்கூடியதாகவும் அல்லது அவரை அவமதிக்கக்கூடியதாக காங்கிரசினுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கார். உங்களோட பதில்? இல்ல, கடந்த 5 நாட்களாக ஒரு நாளும் ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு வராரு. எதுவுமே உண்மைக்கு புறம்பான விஷயம்ன்றதை விட அதை மக்களை திசை திருப்பும் குழப்பமான விஷயமா தான் இருக்கு. முதல்ல ஆரம்பத்துல பெண்களுடைய தாலி எடுத்து காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்ற மேனிஃபெஸ்டோல போட்டிருக்காங்க அப்படின்னாரு. இதெல்லாம் வெரிஃபைபிள் ஃபேக்ட்ஸ். மேனிஃபெஸ்டோல அப்படி சொல்லியிருக்கா இல்லையான்னு ஈஸியா வெரிஃபை பண்ணலாம். அப்படி வெரிஃபை பண்ணக்கூடிய ஃபேக்டே அவரு அவாண்டமாக ஒரு மேடையிலிருந்து ஒரு பிரதம மந்திரியின் கூட பார்க்காம அவரு பேசுறாருன்னா, இந்த மாதிரி பொதுப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்களை அவரு கண்ணை மூடிட்டு சொல்லுவாரு. அம்பேத்கர் அவமதிச்சிட்டார்.